ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விலாக் 501 ஆனுவல் எக்ஸாம் லீவ் டே 7 பார்க்குறோம். எங்கள் மாமியார் வாசல் கூட்டி சுத்தமாக வச்சுருந்தாங்க. ஈவினிங் டைமாக ஒரு 2 பட்டி ஆடு போச்சு. புழுக்கையை போட்டு விட்டு வாசலும் புழுக்க, ரோடும் புழுக்க நிறச்சி விட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளூர் சந்தைக்கு கிளம்பிட்டோம். ஒரு 5-6 கடை தான் இருக்குது. காய்கறி, அதுக்கப்புறம் பொரி, ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். திருவிழாவில் போய் வாங்குற மாதிரி லைட்டு, மெஹந்தி, கீ செயின் அது இதுன்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டு வாங்கி கொடுத்துட்டு அழுகாதீங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. வாங்கி கொடுக்கலன்னா ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்து இன்னொருத்தரை விட்டுட்டோம்னா அழுகுறாங்க, முக்கி பொணாத்துறாங்க. அதனால் 4 பேத்துக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. 15 வருஷம் ஆகுது. இதுதான் 2வது டைம் உள்ளூர் சந்தைக்கு போகிறது. போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. எப்பவும் போல் வண்டி ஓட்டுறதுக்கும் சும தூக்குறதுக்கும் தங்கச்சி கூடவே இருப்பாள். அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் முன்னாடியே நடந்து வந்துக்கிட்டேன். ஈவினிங் டைம் சந்தைக்கு ஒரு 6 மணியை போல் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இவங்க 4 பேரும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை எப்போ வரும், எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க, நாங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதான் சிரிப்பு வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, புழுக்கம் தாங்க முடியல. ஜன்னலை திறந்துவிட்டு நல்லா ஏசியை போட்டு விட்ட மாதிரி காற்று வரும். அதனால் போட்டு விட்டுட்டேன். தங்கச்சி சமையல் தான் இன்றைக்கி. நான் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டேன். சாப்பிட்டு வேறு எந்த வேலையும் இல்லை, நம்ம போய் படுக்க வேண்டியதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி. நாளை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும்